ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் கத்துக்க போறோம் அண்ட் எப்படி எல்லாம் சென்டென்சஸ் அமைக்க போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரீகால் இல்லையா? ஸோ ரீகாலோட கிக் ஸ்டார்ட் பண்ணும்போது சென்டென்ஸ் ரொம்பவும் ஈஸியா இருக்கும். அந்த டே கொஞ்சம் கரெக்டா ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் ரீகால்ல? டென்சஸ் அப்படிங்கிற விஷயத்த பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த டென்சஸ் அப்படிங்கும் போது என்ன சொல்றாங்க, விச் இஸ் இண்டிகேட் அஸ் காலங்கள் அப்படிங்கறத குறிக்குது. அந்த டென்சஸ்ல நமக்கு எவ்வளவு கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ் இருக்கு? 12 கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ் இருக்கு. ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் டென்சஸும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ரூல நமக்கு கொடுத்துட்டு தான் இருக்கு. அந்த ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ரூலுமே நமக்கு என்ன பண்ணுது, ஒவ்வொரு வித்தியாசமான அர்த்தங்களையும் நமக்கு கொடுத்துட்டு தான் இருக்கு இல்லையா? ஸோ அப்ப ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொரு வித்தியாசங்கள் இருக்கும் போது நம்ம அதை எடுத்துரைக்கும் போது ஈஸியா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ அப்ப அப்படி இருக்கும் போது நமக்கு இப்போ சென்டென்ஸ் வாக்கியத்துல அமைக்கிறோம் அப்படிங்கும் போது அந்த வாக்கியத்துல அமைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் யார் வேணும்? வேர்ப் ஃபார்ம் அப்படிங்கிறது வேணும். அதாவது வேர்ப் ஃபார்ம் போது V1 V2 V3 அப்படிங்கிறது இருக்கணும். அந்த வேர்ப் ஃபார்மை நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் எப்படி சென்டென்ஸ் கூட அமைக்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் எனக்கு யாரை குறிக்கணும்? சப்ஜெக்டை குறிக்கணும். என்ன சப்ஜெக்ட் இருக்கு, அந்த சப்ஜெக்டுக்கு ஏத்தாப்புல டென்ஸோடைய ரூல் இருக்கணும். அப்போ ஒரு டென்ஸ் அதனுடைய ரூல், அப்போ சப்ஜெக்ட் ரூல் ஃபாலோட் பை வேர்ப் ஃபார்ம்ஸ் வரும். அதுக்கப்புறம் நீங்க அந்த சென்டென்ஸை முழுமை அடையறதுக்கு நீங்க என்ன எழுதுறீங்களோ நீங்க எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ இப்போ ஒரு வாக்கியத்தை கரெக்டா அரேஞ்ச் பண்ணி எழுதுறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேவை இருக்குன்றதை நம்ம சொல்றோம். ஸோ அதோடைய ஃபாலோயிங் நம்ம கொண்டு போய்கிட்டே தான் இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு வாக்கியத்தை அமைக்கிறதுக்காக ஒவ்வொரு நம்ம வேர்ப் ஃபார்ம்ஸை யூஸ் பண்றோம், ரூல் யூஸ் பண்றோம். அந்த ரூல் தக்கன பிற சென்டென்சஸை அமைக்க போறோம். ஸோ அப்படி இருக்கும் போது இன்னைக்கான சென்டென்ஸ் என்ன, இன்னைக்கான ரூல் என்ன, வேர்ப் ஃபார்ம் என்ன அப்படிங்கறத சொல்லி தருவாங்க. ஸோ நம்ம பாக்குறது வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா? ஸோ இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல எக்ஸ்க்ளூசிவா எதை பத்தி பாக்குறோம்? பாசிட்டிவ் சென்டென்ஸ் அப்படிங்கறத பத்தி பாக்குறோம். ஸோ பாசிட்டிவ்ஸ் அப்படிங்கும் போது ஸோ எல்லாத்தோடையுமே நமக்கு என்ன ஆகும், பேலன்ஸ் ஆகும். ஸோ பாசிட்டிவ்னாலும் வேர்ப் ஃபார்ம் வேணும். V1 V2 V3. So V1 indicates present, V2 indicates past, V3 indicates past participle. So V1 வரும்போது win அப்படிங்கிற வராது, வின்னுங்கிறதா எடுக்கிறோம். ஜென்ரலா வின்னா என்னது? வெற்றி அப்படிங்கிறது வின் இல்லையா? சோ அதே மாதிரி V2 V3 அப்படின்னு இண்டிகேட் பண்றது வந்து ஒன். ஸோ இந்த ஒன் அப்படிங்கும் போதும் வெற்றி தான் சொல்லலாம், இல்லை வெற்றி பெற்றார் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ வின் ஒன் ரெண்டுக்குமே வெற்றி அப்படிங்கிற வார்த்தை தான். ஸோ அப்போ என்ன பண்ணும், வேர்ப் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு மூணு ஃபார்ம்லையுமே. V1 V2 V3 வின் ஒன் ஒன் அப்படிங்கிறது ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும், இந்த யார் எந்த சப்ஜெக்ட் கூட இண்டிகேட் பண்ண போறோம் அப்படிங்கிறதா. ஸோ அப்போ சப்ஜெக்ட்ஸ் நம்ம கிட்ட என்னெல்லாம் இருக்குன்றத லிஸ்ட் பண்றோம். I, we, you, he, she, they, it. ஸோ இதெல்லாம் சப்ஜெக்ட் ரூல்ல இருந்துட்டு இருக்கு. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா ஃபியூச்சர் அப்படிங்கிறது வந்து ரூல். என்ன ரூல் கொடுக்குறாங்க? will have கூடவே என்ன பண்றாங்க, verb form வந்து V3. ஸோ V3ங்கிறது வந்து which is indicate past participle. ஸோ அப்போ சப்ஜெக்ட் will have plus V3ங்கிறது நமக்கு மென்ஷன் ஆயாச்சு. ஸோ இப்போ இதுக்கு ஏற்றப்ப நம்ம என்ன பண்ண போறோம், சென்டென்ஸ் அமைக்க போறோம். எக்ஸாம்பிள், சப்ஜெக்ட் என்ன எடுக்கிறேன், வி அப்படின்னு எடுக்கிறேன். ஸோ என்ன பண்றாங்க, we will have V3 என்ன நமக்கு இருக்கு, ஒன் அப்படிங்கிறது இருக்கு. we will have ஒன். நாங்க என்ன பண்ணோம், வெற்றி பெற்றிருப்போம், வெற்றி பெற்றோம் அப்படிங்கறத சொல்லிக்கலாம். ஏன்னா பிங்கும் போது ரெண்டு பேரை குறிக்குது இல்லையா? ஸோ நாங்கள்ங்கிறதுனால வெற்றி பெற்றோம்னு சொல்லிக்கலாம். ஸோ இதை நான் ஃபில் பண்ண நினைக்கிறேன்னா we will have won all the matches. ஸோ அப்போ all the matches அப்படிங்கும் போது எல்லா போட்டிகளுமே என்ன பண்ணிருக்கோம், வெற்றி பெற்றிருப்போம் இல்லையா? ஸோ we will have won all the matches அப்படிங்கும் போது அப்போ நாங்கள் அப்படிங்கறதா ஃபர்ஸ்ட். ஸோ நாங்கள் ஆல் த மேட்சஸ் வரும்போது ரெண்டாவது இல்லையா இவங்க? ஸோ அப்போ அனைத்து, ஆல் என்னும் போது ஏற்கனவே சொன்னேன், அனைத்து மேட்சஸ் வரும்போது அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்றிருப்போம் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஒன் ஆல் த மேட்சஸ் அப்படின்னும் போது
இருப்போம் அப்படிங்கறத குறிக்கணும். ஏன் இருப்போம் குறிக்குதுன்னா இங்க வி நம்ம நாங்கள் சொல்றதால இந்த இடத்துல வெற்றி பெற்றிருப்போம் அப்படின்னு சொல்றோம். அப்ப நாங்கள் அனைத்து போட்டியிலும் என்ன பண்ணிருப்போம், வெற்றி பெற்றிருப்போம் அப்படின்னு சொல்றோம். ஸோ வி வில் ஹவ் won ஆல் த மேட்சஸ் அப்படிங்கும் போது எல்லா இடங்களுமே அப்போ ஒன் அப்படிங்கறது சொல்லணும். நிறைய பேர் வந்து வின் அப்படின்னு சொல்லிட்டு ஓன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓன்னு சொல்லக்கூடாது, ஒன் அப்படிங்கறதா சொல்லணும். வின் ஒன் ஒன். ஸோ அப்ப நான் என்ன பண்றேன், இங்க வி அப்படிங்கறத ரெண்டு பேரை குறிக்குது. சிண்டிகேட் டூ அப்படிங்கறத நாங்கள், இங்க போம் அப்படிங்கிறது வருது. ஸோ அப்ப இந்த வேர்ப் ஃபார்ம் வச்சுட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா டைரக்டா நம்ம நிறைய வார்த்தைகள் பேசலாம் பழகலாம். ஆனா ப்ரொனவுன்சியேஷனுங்கிறது முக்கியம். ஸோ மீனிங்கிறது செகண்டரி. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும், ப்ரொனவுன்சியேஷன் வேணும். இதுக்கு தனித்தனியா நம்ம சொல்ல போறது இல்லை. வின்க்கு தனியா ஒன்க்கு தனியாலாம் அர்த்தங்கள் இல்லை, எல்லாமே ஒண்ணுதான். அதை நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்றோம், பிரிச்சுக்கிறோம் நம்ம. ஸோ அப்படி காலங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரிக்கும் போது ஒவ்வொரு அர்த்தங்களை நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வேர்ப் ஃபார்ம்ல நீங்க என்ன பண்ணுங்க, சென்டென்சஸ் எழுதுங்க. அந்த சென்டென்சஸை இந்த இடத்துல வந்து ப்ரோனவுன்ஸா மாத்துங்க. இந்த இடத்துல நீங்க அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு எக்ஸ்ட்ராவா நீங்க என்ன யூஸ் பண்றீங்களோ அந்த சென்டென்சஸை நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ சின்ன சின்ன வாக்கியத்துல இருந்து பெரிய பெரிய வாக்கியம் அமைக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அப்போ இந்த ஹோம்ஒர்க்ல எழுதுற சென்டென்ஸை அப்படி பேசவும் பழகுங்க. ரொம்ப ஃப்ளூயண்ட் கொஞ்சம் ஃபாஸ்டாவே வந்துடும். ஸோ இந்த சென்டென்ஸ் இந்த வேர்ப் ஃபார்ம் வச்சுக்கிட்டு ஒரு 5 to 10 சென்டென்சஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.